எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி கூட தேங்காய் கருப்புளுந்தெல்லாம் சேர்த்து நம்ம ஊர் ஸ்டைலில் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணலாங்கிறது ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாட்டி நீங்கள் சேர்க்க வேணாம். அதே மாதிரி மாப்பிள்ளை சம்பா அரிசிக்கு பதிலாக நீங்கள் சிவப்பு கவுனி அரிசி கருப்பு கவுனி அரிசி வச்சு இதே மாதிரி பண்ணினாலுமே இது கரெக்டாக வருங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செய்கிற இந்த இட்லி தோசையெல்லாம் நம்ம தாராளமாக கொடுக்கலாங்க. அதனால நீங்கள் இது வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அடிக்கடி சமையலில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி அளந்து எடுத்துக்கிட்டேங்க. கருப்பு உளுந்து 1/2 கப் சேர்த்துருக்குறேன். எல்லா நம்ம என்னென்ன சேர்த்துருக்கோங்கிறது வந்து டீட்டெயிலாக நம்ம லாஸ்ட்டில் ஒரு குட்டி கிளிப்பும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துருக்குறேங்க. குட்டி ஸ்பூனுங்கிறதுனால அரை ஸ்பூனாக 2 தடவை சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு மெஷரிங் கப் வந்து வேணாம், நீங்கள் நார்மலாக ஆளுக்கு மாதிரி சொல்லுங்கன்னு சொன்னீங்க. ஆனால் என்கிட்ட வந்து இது மெஷரிங் கப் கிடையாது, குட்டி கப்பு தான். நம்ம வீட்டில் டீ குடிக்கிற கிளாஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதே கிளாஸை நம்ம எல்லாமே அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நான் வந்து ஒரு குட்டி கிண்ணம் மாதிரி தான் எல்லாமே அளக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். சாதம் வைக்கிறதுக்கு கூட அதுதான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்ச அரிசி ரெடி ஆகிடுச்சு. அரைக்கிறதுக்கு முன்னாடி 1/2 கப் அளவுக்கு வெள்ளை அவல் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொண்டு வந்து வச்சிடலாம். இது ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லைங்க. ஆனால் மாப்பிள்ளை சம்பா அரிசி கருப்பு உளுந்து குறைஞ்சது 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கணுங்க. இப்போ நம்ம இதை தனியாக வச்சிடலாம். பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதிலேருந்து தண்ணியெல்லாம் கொஞ்சமாக வடிச்சிட்டு பெரிய மிக்சி ஜாரில் 2 தடவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாங்க. ஒட்டுக்கா நம்ம எல்லாம் அரைக்க முடியாது. ஸோ முதல்ல நான் இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணி சுத்தமாக சேர்க்காமல் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். நல்லா கொஞ்சம் குருணையாக அரைஞ்சி வரும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தண்ணி சேர்த்து நல்ல க்ரீமியான பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. தனியாக ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாங்க. நம்ம எடுத்த அளவுகளுக்கு நான் வந்து 1 கப் தேங்காய் வந்து சேர்க்குறேன். இந்த தேங்காய் சேர்த்து செய்கிற இந்த ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு தைரியமாக கொடுக்கலாம். இப்போ இது கூட நான் வந்து ஊற வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, வாஷ் பண்ணி எடுத்த அவல் அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது 2 மட்டும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு திரும்பவும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற மாவோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் அரைக்கும்போது தேங்காயும் அவலும் தனியாகவே அரைங்கங்க. ஏன்னா அரிசி கூட சேர்த்து அரைச்சோன்னா அந்த தேங்காய் சம்டைம் திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் இதை மட்டும் தனியாக அரைச்சிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சதோடு சேர்த்துட்டு கடைசியாக மீதி இருந்த அரிசியையும் சேர்த்து அரைச்சாச்சுங்க. இப்போது அரைக்கிற வேலை முடிஞ்சிருச்சு. இது எல்லாத்துக்கும் தேவையான உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு கையில் இந்த மாவை நல்லா கரைச்சிட்டு ஒரு 6 மணி நேரம் கண்டிப்பாக புளிக்க வைக்கணுங்க. 6 மணி நேரம் மாவு புளிச்சு வந்தால் தான் நம்ம செய்கிற இட்லி தோசை எல்லாமே ரொம்ப சாஃப்டாக நல்லா வரும். ஸோ நான் வந்து நைட்டு ஊற வச்சுருந்தேன். மார்னிங் வந்து அரைச்சி கரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க. இது ஈவினிங் வந்து ஹரிதா ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்நாக்ஸாவோ இல்லை நைட்டு டின்னருக்கோ இல்லை நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ நான் யூஸ் பண்ணிப்பேங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மாவு வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு. நம்ம மிக்சியில் அரைச்சாலுமே சின்ன சின்ன டிப்ஸோடு அரைச்சோம்னா இந்த மாதிரி நமக்கு எங்கேயுமே தப்பு நடக்காமல் சூப்பராக மாவு ரெடி ஆகிடும். இப்போ இதை நல்லா அடியிலேருந்து மாவை கலந்து விட்டுறலாங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் சவுச்சவு வச்சு ஒரு கார சட்னி தான் பண்ண போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சவுச்சவ் கார சட்னி செய்கிறதுக்கு ஒரு சவுச்சவோட விதை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக சேர்த்தா போதும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 காஞ்ச மிளகா காரத்துக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம டைரெக்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற சவுச்சவும் இப்போ சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு வதக்கிட்டு இது கூட ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்தால் சேருங்க. நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். இதுக்கு வந்து ரொம்ப பொருளெல்லாம் நம்ம சேர்க்க போகிறதில்ல. கடைசியாக ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். உளுந்து கடலைப்பருப்பு எதுவுமே சேர்க்காமல் அரைங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும்.
மூடி போட்டு கொஞ்சமாக தண்ணி வேணும்னா தெளிச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி வேக வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த சவுச்சவுக்காய் நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எல்லாத்தையும் வதக்குனதும் வறுத்த வேர்க்கடலை ஒரு கைப்பிடி வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க. இதில் சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு நான் புளியும் சேர்த்துருக்குறேன். அது வந்து ஆப்ஷனல் தான். தக்காளி புளிப்பாக இருந்தால் சேர்க்க வேணாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு சுத்தமாக தண்ணியே சேர்க்காம அந்த சவுச்சவு காயில் இருக்கிற தண்ணியிலேயே நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த சவுச்சவ் வேர்க்கடலை கார சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட சூப்பராக இருக்குங்க. கடைசியாக தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, உளுந்து, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சட்னி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவில் வந்து நான் ஒவ்வொரு ரெசிபியாக பண்ணி காட்டுறேன். முதல்ல ஒரு தட்டு நான் வந்து இட்லி ரெடி பண்ணிடுறேன். ஏன்னா ஹரிதா சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பணும் அவள். அதனால இட்லி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது வெந்துட்டுருக்கிற நேரத்தில் தோசையெல்லாம் நான் பண்ணி காட்டுறேங்க. இது வந்து 10 நிமிஷம் நம்ம நார்மல் இட்லி வேக வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை இன்னும் கொஞ்சம் நீர்க்க ஆக்கிட்டு தோசைக்கல் மீடியம் ஃப்ளேமில் சூடானதும் முதல்ல வந்து கல் தோசை மாதிரி நல்லா மொத்தையாக நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெரியவங்களுக்கு ரொம்ப முறுமுறுன்னு தோசை இருந்தால் பிடிக்காதுன்றவங்களுக்கு இந்த சாஃப்டான தேங்காய் தோசை பண்ணி கொடுக்கலாம். கல் தோசைன்னு கூட சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தோசை. மூடி போட்டு வேக வைங்க. நல்லெண்ணெய் சுற்றி அந்த விளிம்புலலாம் விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்தோன்னா தோசை வந்து ரெடி ஆகிடும். அடுத்ததாக முறுமுறுன்னு தோசையும் நான் வந்து பண்ணி காமிச்சிருக்கிறேன். தோசைக்கல் வந்து நல்லா இந்த மாதிரி துடைச்சிட்டு எண்ணெய் இல்லாமல் இருக்கும்போது இரும்பு கல்லில் வந்து நல்லா இன்னும் நீங்கள் வந்து மெல்லிசாக தோசை இழுக்கிறதுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி மாவு வந்து ஃபுல்லாக நம்ம மாவை இழுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு தோசை கரண்டியில் வந்து அங்கங்கே திக்காக இருக்கிற மாவையும் கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோன்னா பசங்களுக்கு வந்து முறுமுறுன்னு சாப்பிட்டா பிடிக்குங்கிறவங்களுக்கு ரொம்பவே முறுமுறுன்னு நல்லா இருக்குங்க. நான் கொஞ்சமாக நல்லெண்ணெயும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஈவனாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்தில் தோசையும் வெந்து ரெடி ஆகிடுங்க. இதே மாதிரி தோசையும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. இதில் மைல்டு அந்த தேங்காயில் இருக்கிற ஒரு ஃப்ளேவரும் அதுக்கப்புறம் டேஸ்ட்டும் வரும். அது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. சட்னியெல்லாம் தொட்டுட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதையும் இப்போ ரெடி பண்ணியாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சவுச்சவ் கடலை கார சட்னி இருக்கு இல்லையா, அது வந்து இந்த தோசைக்கு சூப்பராக இருக்குங்க. இதை வந்து அப்படியே நீங்கள் உள்ளே அப்படியே இந்த சட்னியையும் தடவி மைசூர் தோசை மாதிரி கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். இப்போ இந்த தோசையை உதுத்து காட்டுறேன் பாருங்கள். அப்படியே உதிரி உதிரியாக வரும். உங்களுக்கு அந்த அளவுக்கு முறுமுறுன்னு இருக்கும். அதே மாதிரி அந்த நம்ம மொத்தையாக பண்ண கல் தோசை பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஒரு தோசை 1.5 தோசை சாப்பிட்டாலே ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு இட்லி தட்டில் வேக வச்சுருந்தோம் இல்லையா இட்லி, அதுவும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பெரிய இட்லி ரொம்ப சாஃப்டாக நல்லாவே இருக்குங்க. இதே மாதிரி நான் நெய் இட்லியும் கடைசியாக பண்ணி காமிச்சிருக்கிறேன். நெய் இட்லி பண்ணுறதுக்கு குட்டி குட்டி இட்லி தட்டு இருக்கும் இல்லையா, அதில் வந்து நெய் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். உருகாமல் இருந்தால் கூட இதை ஆவியில் வேக வைக்கும்போது அந்த மாவோடு சேர்த்து நெய் உருகும்போது ரொம்ப டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா இருக்குங்க. இப்போ இதையுமே வந்து ஆவியில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறோம். சில குழந்தைங்களுக்கு இந்த இட்லியோட கலர் பார்த்தா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு இருக்கிற அடம்பிடிக்கிற குழந்தைங்களுக்கு நான் எப்போவுமே என் பொண்ணுக்கு சின்ன வயசில் எப்படி கொடுப்பேன்னா சாம்பார் தான் செஞ்சு அப்படியே இந்த இட்லியை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி சாம்பாரை வந்து மேலே அப்படியே கவர் பண்ணி கொடுத்துருவேங்க. அவளுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இட்லி கூட நான் வந்து கீரை சேர்த்து சாம்பார் தான் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக நம்ம வந்து இட்லி பொடி சேர்த்துட்டு என் பொண்ணுக்கு நெய் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால் நெய்யும் கொஞ்சமாக உருக்கி இந்த மாதிரி மேலே சேர்த்துட்டு நல்லா தாராளமாக இட்லி பொடியும் தூவி கொடுத்தோன்னா இதே மாதிரி 2 பிளேட் கொடுத்தா கூட குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்ப்ளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.